இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்சுக்கு தான் போகிறோம். என்ன போடலாமா? ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அதிரி பேசுகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சரியா? அதுக்கப்புறமா கிரவுண்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு வழியாக ரெடி ஆகிட்டேங்க மேட்ச்சுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச 2-3 வார்ம் அப்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் குதிச்சுட்டு கிடந்தேன் அங்கிட்டுங்கிட்டா. நான் வந்திருக்க டோர்னமெண்ட்டுங்க. என்ன டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் டோர்னமெண்ட்டு. அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு அகதியாக வந்திருக்கோம். என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்குள்ளேயே டோர்னமெண்ட் வச்சு நாங்களே விளாண்டுக்குவோம். இதில் இந்தியன்ஸ் விளாட முடியாது, வெறும் ஸ்ரீலங்கன்ஸ் மட்டும் தான் விளாட முடியும். நாங்கள் ஃபீல்டிங் சூஸ் பண்ணி ஆப்போனண்ட் எங்களுக்கு 52 டார்கெட் வச்சாங்க 8 ஓவருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 8 ஓவருக்குள்ளே அடித்து முடிச்சு ஒரு வழியாக மேட்சை வின் பண்ணிட்டோங்க. இந்த மேட்ச் ஜெயிக்க முக்கியமான காரணம் இவர் தான். இவர் பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன். போயிட்டு வயிறு நப்பிட்டு வந்து செகண்ட் மேட்ச் விளாண்டு செகண்ட் மேட்ச் வின் பண்ணிட்டோங்க. மொத்தமாக இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வின் பண்ணணும். 3 மேட்ச் வின் பண்ணால் தான் ப்ரைஸ் சென்டர் ஆக முடியும். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க தம்பம்பட்டின்ற ஊருக்கு தான் கெஸ்ட்டாக தான் வந்திருக்கேன். இது என்னோடய டீம் கிடையாது, இது எங்கள் அண்ணனோட டீமு. அதுக்கப்புறம் முட்டி மோதி ஒரு வழியாக 3rd ரவுண்டு வின் பண்ணி ப்ரைஸ் என்ட்ரி ஆகியாச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்குன்றது எனக்கு தெரியாது. அப்படி நடக்கிறதா அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்க, நான் வெளிக்கிறேன். பிறகு இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.